வந்து ஸ்டோரை க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஃபீலிங். ஸோ உங்களுக்கு ஃபீலிங் இல்லையா மேம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு துளி அளவு கூட ஃபீலிங்கே கிடையாது. ஸோ நீங்கள் நம்பலை அப்படின்னா பிரீத்தாட்ட கேளுங்க. பிரீத்தி நான் ஃபீல் பண்ணேனா? நோ மேம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு இல்லையா? ஏதாவது லைட்டாக ஃபீல் பண்ணனா? கொஞ்சம் கூட இல்லை மேம். ஃபீலே பண்ணல. ஸோ நீங்கள் கூட என்ன கேட்டீங்க, ஏன் மேம் நீங்கள் ஃபீலே பண்ணலையா, உங்களுக்கு ஃபீலிங்காகவே இல்லை, எங்களுக்குலாம் ஃபீலிங்காக இருக்குது உங்களை பிரிகிறேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரை விடுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீலிங்காக இல்லையா அப்படின்னு கேட்டீங்க. நான் எங்கேயாவது ஒரு சின்ன வருத்தப்பட்டேனா? நேற்று ஒரு கஸ்டமர் கூட கேட்டாங்க பில் போகிறதுல, இன்னும் அழகாக உட்காந்து டீ குடிச்சிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஃபீலிங்கே இல்லையா கடையை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபீலிங்கே சுத்தமாக இல்லைங்க, ஃபீலிங்கும் வரலை. ஏன்னா இந்த பிஸ்னஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ, அதாவது என்ன சொல்றது, இந்த 5 வருஷம் நான் ஸ்டோர் நடத்துனதுல நெட்வொர்க் கிளைண்ட்ஸ் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து பர்சனலா கத்துக்கிட்ட விஷயங்கள் அந்த அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால எனக்கு லைட்டா ஒரு சின்ன வருத்தம் கூட வரல. அது மட்டும் இல்லாம ஸ்டோரை நான் க்ளோஸ் பண்ணல, ஆன்லைன் மார்க்கெட்டா மாத்துறேன். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ் டிப்ஸ் கூட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் சந்தியாஸ் கிச்சன் நடத்திட்டு இருக்கேன், மீட் அண்ட் ஃபிஷ் நடத்திட்டு இருக்கேன், வெளியில அதர் பிசினஸும் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ புதுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்கரியும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதாவது நம்ம ஒரு பிசினஸ்குள்ள இறங்கும் போதே அடுத்தடுத்து நம்மளுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்து நம்மளோட விங்ஸை வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஆக்கிடணும். அதாவது இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயம் பண்ண முடியுமா, பண்ணணும், சும்மாவது ட்ரை பண்ணி பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் ஒரு விஷயத்தையே பிடிச்சிட்டு அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு முட்டும் போது அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுடுவோம். எனக்கு இங்க ரோட் எக்ஸ்டென்ஷன் வருது, ஷாப் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு அந்த ஒரு நிலைமை வரவே இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா லைனா ரெடியா இருக்கு, அதுல சம் ப்ராஃபிட்ஸும் வந்து வந்துட்டு இருக்கு. அந்த ரீசனால எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த சூப்பர் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டா நான் க்ளோஸும் பண்ணலங்க. இதை வந்து அப்படியே என்னோட கிளைண்ட் பேஸை வச்சு ஆன்லைன்ல கன்வெர்ட் பண்ணி பிசினஸ் பண்ண தான் போறேன். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன், ஒரு பிசினஸ்ல நீங்க செட் ஆகும் போதே அந்த ஒரு பிசினஸை நம்பி உங்களோட லைஃபை வந்து எடுத்துட்டு போகாதீங்க. அடுத்தடுத்த விஷயங்களை வந்து பேரலா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு இனிஷியேட்டிவ் இதுக்கப்புறமாவது இதை பார்த்தாவது அது கொஞ்சம் இனிஷியேட் எடுங்க. அடுத்த ஒரு பிசினஸையும் வந்து பாத்தீங்கன்னா குட்டியை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க, பரவாயில்ல, ஒரு ரிஸ்க் எடுங்களேன், எடுத்துதான் பாருங்களேன் லைஃப்ல. ஸோ நேற்று கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே ஹஸ்பண்ட் கேலம்பாக்கம் போயிட்டு இருந்தோம். பயங்கர டிராஃபிக் ஆக்சுவலா போகும்போது. ஸோ என்னடா அது இன்னும் நம்ம போய் அந்த ஜங்ஷன் ரீச் ஆகிறதுக்கு 1 hour ஆகும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சென்ட்ரல் ஒருத்தர் வந்து லைன்ல போகாம ஒரு காரை சொருகினாரு. சமக்கம் வந்தது, என்னடா எல்லாரும் லைன்ல போயிட்டு இருக்கோம், இவர் மட்டும் வேகமா வந்து காரை சொருகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிகேட்டர் போட்டு சைட்ல போயிட்டாரு. இன்னும் இவர் சம்மந்தமே நம்ம சைட்ல போறாரு, இப்படிதான் நேரா போய் ஆகணும் மெயின் ரோட் போறதுக்கு அப்படின்னு சொல்லி, சரி பரவாயில்ல இது ஏதோ ரோட் இருக்கு போல இருக்குது, நம்மளும் அவரை ஃபாலோ பண்ணலாம்